வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டேய், வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. என்ன லுக்கு? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சேனலுக்கு வாங்கின பிசி பில் தான் பார்க்க போகிறோம். என்னோடய பிசி பில்க்கு என்னென்ன வாங்கியிருக்கேன், அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் அதோட அன்பாக்சிங் எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா CPU. இது பார்த்தீங்கன்னா இன்டெலோட i5 12th gen ப்ராசஸர். இது 10 nanometer சிப்பில் பில்ட் பண்ண 10 கோர் ப்ராசஸர் வித் 770 இன்டகிரேட்டட் அல்ட்ரா ஹெச்டி கிராஃபிக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் அண்ட் 4 எஃபிஷியன்ட் ஸ்கோரோட ஸ்பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மேக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 4.9 GHz அண்ட் மினிமம் பர்ஃபார்மன்ஸ் 3.7 GHz அண்ட் இது ஒரு DDR5 RAM சப்போர்ட்டட் ப்ராசஸர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டெல் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண DDR5 சப்போர்ட்டட் ப்ராசஸர். இதில் PCI Express Gen 5 சப்போர்ட்டோடும் இருக்குது. ஸோ இது வந்து ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு செட் ஆகிற மதர்போர்ட் B660 Gigabyte மதர்போர்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா 12th gen ப்ராசஸர் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். DDR4 சப்போர்ட்டட் மதர்போர்ட். 4 ஸ்லாட் RAM இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபியூச்சர்ஸ் என்னென்னா Wi-Fi 6 எனபிள்ட், HDMI போர்ட் இருக்குது, 2 டிஸ்பிளே போர்ட்டு, USB 3.2 Gen 2 Type C அண்ட் 2.5 GB LAN சப்போர்ட்டட் போர்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா M.2க்கு தனியாக தெர்மல் கார்டு இருக்குது. ஸோ அந்த தெர்மல் கார்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கூலராகவே வச்சுக்கும். ஸோ அதனால் OSோட எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா SSD வந்து சாம்சங்கோட Nvme வாங்கியிருக்கோம். 250 GB இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெர்மல் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஹீட்டிங் பார்த்தீங்கன்னா ஓவர் ஆகாது. ஹீட்டிங் கோட் இருக்கிறதுனால உங்களோட OS வந்து த்ராட்லிங் ஆகாது. ஸோ உங்களுக்கு OS பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாகவும் இருக்கும், நல்லா ரிலையபிளாக ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் நியூவாக பிசி பில்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ சாம்சங்கோட Nvme M.2ஓட SSD ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா Corsair Vengeance 8GB 2 ஸ்டிக் வாங்கியிருக்கேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 16 GB. இது ஒரு DDR4 RAM அண்ட் இதோட ஸ்பெக்ஸ் 3200 MHz அண்ட் அலுமினியம் கோட்டடோட வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங் ப்ரொடக்டிவிட்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த RAM பார்த்தீங்கன்னா தாராளமாக போகலாம். நான் DDR4 RAM சப்போர்ட்டட் தான் வாங்கினேன். ஏன்னா DDR5 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால் DDR4 ஸோ இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்து ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஸோ நாங்கள் வந்து கேமிங் ப்ரொடக்டிவிட்டி அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக போகுன்றதுனால நான் 2 TB வாங்கியிருக்கேன். Seagateோட 2 TB க்ரீன் ஹார்ட் டிஸ்க் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கொஞ்சம் உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாகவும் அதிகமாகவும் இருக்கும். ஸோ அடுத்து என்ன பார்க்கணும்னா சிபியோட ப்ராசஸர் ஃபேன் Deepcoolோட Aio Coller நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வாங்கின மாடல் Deepcoolோட GMX L240T மாடல் வித் 2 கூலர் ஃபேனோட வருது. நீங்கள் ஒரு ஹை-எண்ட் கேமிங் ஆர் எடிட்டிங் பிசி பில்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ப்ராசஸர் வந்து நல்லா ஹீட் ஆகும். ஸோ உங்கள் ப்ராசஸர் நல்லா ஹீட் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் நார்மல் கூலர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ராட்டில் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ Aio Coller தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் ஹை-எண்ட் கேமிங்ஸ் ஆர் எடிட்டிங் பிசிஸ். ஸோ அடுத்து வந்து என்னென்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் SMDs பார்த்தீங்கன்னா Gigabyteோட 750 கோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஏன் 750 வாட்ஸ் கோல்டு வாங்கினேன்னா ஸோ என்னோடய ஃபியூச்சர் ப்ரூஃபுக்காகவும் அண்ட் இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் வரையும் பவர் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா நான் GPU பார்த்தீங்கன்னா 3060 ஆர் 3070 ஆர் 3080 ஸோ அந்த மாடல் தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அந்த மாடல் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து பவர் இன்னுமே அதிகமாக தேவைப்படும். ஸோ அதுக்கு இந்த PSU பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் வந்து நான் சொல்லுவேன். உங்களோட பட்ஜெட் அண்ட் உங்களோட பிசி பில்டை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட PSU சூஸ் பண்ணுங்கள். 550 இருக்குது, 450 இருக்குது, நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கேபினெட் பார்க்குறோம். கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அண்ட் eSportsோட ICE 311 MT மிட் டவர் ATX கேபினெட் தான் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டால்டாக 3 ARGB ஃப்ரண்ட் ஃபேன் இருக்குது அண்ட் 1 நான் ARGB ஃபேன் இருக்குது. ஹார்ட் டிஸ்க் டிரைவ் பை பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சில் 2, 2.5 இன்ச் ஹார்ட் டிஸ்க் ஆர் SSDயில் 2 இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது 6 ஃபேன் சப்போர்ட்டட். அண்ட் இந்த கேபினெட்டில் Aio Coller சப்போர்ட்டோடு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஃபேன் இருக்கிற Aio Coller நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பார்த்தீங்கன்னா இது கேமிங் அண்ட் ப்ரொடக்டிவிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேபினெட் இன் லோ பட்ஜெட்டில். ஸோ அடுத்து வந்து நான் வந்து என்னோடய கேமிங்க்கு வந்து முக்கியமான ஒன்று கேமிங் ஹெட்செட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Gigabyte GS430 ஒயிட் கேமிங் ஹெட்செட் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்பில்ட் மைக் வித் RGB லைட்ஸோடு வருது. உங்களுக்கு கேமிங் ஹெட்செட் வேணும், கம்மி பட்ஜெட்டில் வேணும்னா இது வந்து லோ எண்ட் பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட். கேமிங்கோட எஃபெக்ட் வேணும், எனக்கு கேமிங் வரனால எஃபெக்டோட வேணும்னால RGB லைட்டோட நான் கீபோர்டு வாங்கியிருக்கேன். ஸோ நான் வாங்கினது ஜிப்ரானிக்ஸில் வர டிரான்ஸ்ஃபார்மர் கீபோர்ட் அண்ட் மவுஸ் காம்போ தான். இது பார்த்தீங்கன்னா RGB லைட்ஸோடு வருது. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா RGB லைட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதோட கீஸ் எஃபிஷியன்ஸ். ஸோ நீங்கள் கீஸ் ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்மூத்தாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ஹெவி ஃபீலே தெரியாது.
ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிசி பில்ட் பண்ணுறதுக்கு எல்லா செட்டப்பும் எல்லா பெரிபரல்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம். ஸோ இதில் என்ன நான் மெயினாக வாங்கலைன்னா ஜிபி வாங்கலை. ஸோ என்னோடய பட்ஜெட்டோட ஓவராக போயிடுச்சு. ஸோ ஏன் இப்போ நான் ஜிபி வாங்கலைன்னா இப்போ ஜிபியோட ப்ரைஸஸ் எல்லாமே ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 10K 6K பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஸோ அப்படின்னும்போது நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா AMD அண்ட் ரைசன் பார்த்தீங்கன்னா நியூ சீரிஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த நியூ சீரிஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இதோட ப்ரைஸஸ் எல்லாமே கம்மியாகும். ஸோ கம்மியாயிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு 6K 7K வந்து நீங்கள் பிசி பில்ட் பண்ணுற காஸ்ட்டில் சேவ் ஆகும். ஸோ இப்போதைக்கு பிசி பில்ட் பண்ணுறதுக்கு இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் தான் இது இன்டெல். ஸோ அதுக்கான யூசஸ்க்கு மட்டும் நான் இப்போ வாங்கியிருக்கேன். ஸோ அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கிறதுனால நான் அந்த பிசி பில்ட்டை 2x ஸ்பீடாக ரன் பண்ணி விடுறேன்.
1 hour later. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. ஸோ அவ்வளோதான் இந்த பிசி பில்ட் வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரம் செகண்ட் பிரேக்.